ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு, சுபா அவர்கள். வணக்கம் சுபா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு இவர் மிஸ்டர் டிவிக்கு மிஸ்டர் விஜய் கொடுத்த அந்த வேலைகள் எல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது வேலை கிடைச்சிருச்சுன்னு ஒரு சந்தோஷத்துல இருந்த ஒரு ஃபேமிலிக்கு திருப்பியும் ஒரு அடி அப்படின்ற மாதிரி பாக்குறதா, இல்லைன்னா இட் வாஸ் எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரி நம்ம பாக்குறதா? சார், ஆக்சுவலா இந்த அரசாணை வேலை வாய்ப்பு, குறிப்பா அரசாணை வேலை வாய்ப்பு, அரசு வேலையை யார் யாருக்கெல்லாம் தருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? முறையா அதுக்குன்னு எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுக்காக நிறைய பேர் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. அதுல குளறுபடி ஆகுது, அதுல தேர்வுத்தாழ்வு கசியுது. அதுல எழுதிட்டு ஒரு அரை மணி நேரம் 2 மணி நேரம் எழுதின அப்புறம் நீ எழுதின பேப்பர்ஸ் எல்லாம் அதுன்னு புடுங்கிட்டு போன சம்பவங்கள்லாம் நம்ம திமுக அரசுல நம்ம பார்த்திருக்கோம். கடந்த கால வரலாறுகள்லாம் அதை நமக்கு சொல்லுது. சோ யாருக்குமே இட்ஸ் நத்திங் இஸ் ஈஸி இன் திஸ் வேர்ல்ட். அது எல்லாருக்குமே பொருந்தும், அது அரசு வேலைக்கும் பொருந்தும். அதுதான் அதுல முக்கியமான விஷயம். அரசாங்க வேலை அப்படிங்கிறது யாருக்கு ஒரு கருணை அடிப்படையில் வழங்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பணியில இருக்காங்க, அவங்க அரசு பணியில இருக்காங்க, ஒரு நேச்சுரல் டெத் கூட கிடையாது, ஒரு அகால மரணம், ஒரு அன்எக்ஸ்பெக்டடா அவங்க ஃபேமிலியில அது மாதிரி அடுத்தது அந்த வேலைக்கு தகுந்த மாதிரியான ஒரு பர்சன், அது கரெக்டா அதே மாதிரியான ஒரு போஸ்டிங் காலியா இருக்கும் போது மட்டும்தான் அந்த மாதிரி அவங்களுடைய வாரிசுகளுக்கு பணி நியமன ஆணைங்கிறது வழங்கப்படுது. அதுக்காக காத்திருப்போர் பட்டியலை எக்கச்சக்கமா தமிழக அரசுல இருக்குங்கிறது தான் தமிழக அரசுமே நமக்கு சொல்ல வருது. சோ இதெல்லாம் தான் ஒரு அரசு பணி ஒருவருக்கு கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான பேசிக் ஒரு இது மாதிரி இந்த 41 மெம்பர்ஸ் அந்த இஷ்யூஸ் மாதிரி இது முன்னாடி தமிழகத்துல நடக்கவே இல்லையா அப்படின்னா, மகாமகத்துல அந்த கும்பல்ல சிக்கி இறந்து போனவங்கள உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களாக. அப்ப கூட இந்த மாதிரி அவங்க செய்யல, அதுக்கு இடம் சட்டத்துல இல்ல, அவங்க செய்யல. சோ அப்பெல்லாம் செய்யாதது இப்ப ஏன்? இது ஒரு தனிப்பட்ட கட்சி, ஒரு அப்ப அவங்க அரசுல கூட இல்ல, தாவேகா இந்த பிரச்சாரத்துல வந்ததுன்னா இவங்க பிரச்சாரத்துக்காக வராங்க, அப்போ அந்த கும்பல் நெரிசல் ஏற்படுது. அதை பத்தி நம்ம ரொம்ப பேச வேண்டாம், ஆல்ரெடி அது இன்னும் கோர்ட் இருக்குங்கிறதுனால ரொம்ப நான் சொல்லல. அப்ப திமுக அரசாங்கம் சோ அப்படி எதுவுமே ஒரு முகாந்திரம் இல்லாம அவங்க 41 பேருக்கு அந்த பணி நியமன ஆணை வழங்கும் போது கூட அன்றைக்கு கூட நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு தற்காலிகமானதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்பவே we had already noticed that it is தற்காலிகமானது அப்படின்னா there may be a chances for it may get rejected அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. it is getting rejected by the court அப்படிங்கும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, கண்டிப்பா தாவேகா அரசு சுப்ரீம் கோர்ட்டை போய், உச்ச நீதிமன்றத்தை போய் நாட போறாங்க அப்படிங்கறதையும் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அரசு பணி நியமன ஆணையில கவர்மெண்ட் நினைச்சா கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? இன்னைக்கு அவரை பார்க்க அவங்க சரி அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க நல்லது பண்ணணும் தான் நீங்க பனையூருக்கு கூப்பிட்டு எல்லாம் கொடுத்தீங்கல்ல. அது இல்லாம அப்போதைய அரசு கொடுத்தாங்கல்ல, ஒரு 32 lakhs வரைக்கும் அவங்களுக்கு காம்பன்சேஷனே கொடுத்தாச்சு, அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு கொடுத்தாச்சு. அதை தாண்டி நீங்க பண்ணணும்னா எவ்வளவோ ஸ்கீம்ஸ் இருக்கு. அந்த ஸ்கீம்ல சுய உதவி குழுக்கள் மூலமா அவங்களுக்கு பணம் கொடுங்க, அவங்களை ஒரு ஆண்டர்பிரனரா உருவாக்குங்க. எப்படி நீங்க அரசு வேலையை எடுத்து கொடுக்க முடியும்? இதே தாவேகா அரசான முதலமைச்சர் விஜய் தான் ஒரு மீட்டிங்ல சொன்னாரு, யார் வீட்டு ஸ்வீட் எடுத்து யாருக்கு பண்ணி தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்போதைய திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அப்ப இவர் பண்ணும்போது அடுத்தவங்க அந்த கேள்வியை கேட்பாங்கல்ல சார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்க கேள்விகளை நம்ம சில விஷயங்களை உற்று நோக்க வேண்டியதாக இருக்கு. நீங்க ஒரு கருணை அடிப்படையிலேயே ஒருவருக்கு பதவி வழங்குகிறீர்கள் என்றால், அரசு போக்குவரத்து கழகம் பேருந்துகள் மூலம் அடிபடும் நபர்களுக்கு, இல்லைன்னா இறந்து போனவர்களின் குடும்பங்களுக்கு இந்த அரசு வேலையை நீங்க கொடுக்க முடியுமா கருணை அடிப்படையில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க. இன்றைக்கு இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது சிவகாசியில அந்த இடத்துல ஏதோ பட்டாசு விபத்துல 2 பேர் இறந்திருக்காங்க. அப்ப அந்த குடும்பங்களுக்கு நீங்க கொடுப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா,
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் நீங்க கருணை அடிப்படையில கொடுக்காம இருக்கும்போது எப்படி நீங்க வந்து இவங்களுக்கு மட்டும் கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. இந்த இந்த 41 மெம்பர்ஸ்க்கு டியூ டு இந்த பிரச்சாரம் இதனாலேயே கூட்ட நெரிசல்ல இது வந்து ஒரு அரசு விழா கிடையாது. ஒரு தனிநபர் தனி கட்சிக்காக பிரச்சாரம் போறாரு. இன்னைக்கு அவர் முதலமைச்சரா இருக்காரு. அன்னைக்கு அந்த விஷயம் நடந்தபோது ஒரு தனிநபர் தன்னுடைய ஓன் கட்சிக்காக பிரச்சாரத்துக்கு போகும்போது நடைபெற்ற விபத்து. ஓகேங்களா? அது சரியா தவறா அது எல்லாமே இன்னுமே நிலுவையில இருக்கு. அதனால அதை இப்போ நம்ம முடிவு பண்ண முடியாது. மேபி அதுல தவறு வந்து அரசாங்கத்திற்கு பக்கம்னு ஒரு வேளை தீர்ப்பு வந்தால் அன்றைய தேதியில இதை திரும்பி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சென்ற முறை இந்த கள்ளச்சாராயம் மரணம் குடித்து இறந்து போனாங்கல்ல, அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கும்போது இந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் அரசு வேலை தருவதற்கான வாய்ப்பு அதிகம்னு ஒரு முறை ஒரு ஜிஓ மாதிரி வந்த போது கூட கேட்டாங்க. இது நல்ல கதையா இருக்கே, அப்பனா நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு கிடிச்சுலாம் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு எல்லாம் ட்ரை பண்ண வேணாம், கொஞ்சம் குடிச்சிட்டு ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு போயிட்டு வந்துட்டாலே உடனே நமக்கு அரசு வேலைக்கான உத்தரவாதம் கிடைச்சிடும் போல இருக்கு, இது ஈஸியான வழியா இருக்குன்னு சொல்லி கிண்டல் செய்தவர்களாம் இணையத்துல உண்டு. சோ இந்த மாதிரி அரசு வேலைக்குன்னு சில அந்த அரசு வேலை நியமனம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, ஒரு புரோட்டோகால்ஸ் இருக்கு. சோ நீங்க எந்த ப்ரொசீஜர்ஸையும் எந்த புரோட்டோகால்ஸையும் ஃபாலோ பண்ணாம திடீர்னு நீங்க அவங்களுக்கு ஆல்ரெடி செஞ்சுட்டீங்க, உங்களால என்ன முடியுமோ நிறைய செஞ்சுட்டீங்க, அதை தாண்டி அந்த அரசாங்கமும் செஞ்சிருக்காங்க, மத்திய அரசாங்கமும் அப்போ பணம் கொடுத்திருக்காங்க, அவங்க காயப்பட்டவங்களுக்கு இறந்து போனவங்களுக்கு நிதி உதவி அளிச்சிருக்காங்க. சோ இவ்ளோ அந்த இதை மீறி நீங்க அதையும் மீறி செய்யணும்னா உங்களுக்கு ஆசை இருந்தா செய்யுங்க, உங்க பாக்கெட்ல இருந்து செய்யுங்க. இல்லைன்னா ஸ்கீம்ஸ் இருக்கு, மத்திய அரசு மாநில அரசு ஸ்கீம்ஸ் இருக்கு, அவங்களுக்கு கடனை கொடுங்க, அவங்களை ஒரு தொழில் முனைவோரா உருவாக்குங்க, அது மூலமா ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா இது இந்த அரசு வேலைக்காக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கியூல காத்துட்டு இருக்கும் போது அவங்க எல்லாம் பைபாஸ் பண்ணி நீங்க கொண்டு வந்து உங்களுக்கு அரசு வேலை கொடுக்கும்போது இட்ஸ் கொஸ்டின் மார்க். நீங்க தான் சொன்னீங்க ஏன் உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு. அப்ப வெயிட் பண்றவங்களும் பாவம் இல்லையா? வெயிட் பண்றவங்களும் பாவம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மரணம், ஒரு நீங்க சொல்ற மாதிரி அகால மரணம், பிளான் பண்ண முடியாத ஒரு மரணம், ஸோ அப்படி நடக்கும்போது வந்து கவர்மெண்ட் அதுவும் வந்து தன்னோட வெற்றிக்காக வந்தவங்களுக்காக அவர் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது தவறு இல்லையோ அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் வந்து இதுல வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதை திருப்பியும் திமுக தடுக்குது அப்படின்ற மாதிரி தானே எதுவும் போகும். அத வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க? அப்படின்னா அவர் தான் சொல்லியிருக்காரே சார், அவங்க உங்க பாக்கெட்ல இருந்து செய்யணும் அந்த நல்லத, நீங்க யார் வீட்டு நெய் எடுத்து யாருக்கு ஸ்வீட் செஞ்சு தரீங்கன்னு கேட்டிருக்காரு, அவர் தான் கேட்டிருக்காரு. அப்ப அவர் இது பண்றதும் அந்த மாதிரி தானே சார் ஆகும். அதான் சொல்றேன், நீங்க இந்த அரசு வேலை மட்டுமே அவர்களுக்கு நல்லது செய்ய முடியும், இதை தாண்டி எந்த விதமான நல்லதுமே செய்ய முடியாதுன்னு தாவேக அரசு கேட்குதா அப்படிங்கிற ஒரு டவுட் கூட எங்களுக்கு வருது. இந்த அரசு வேலை மட்டும்தான் அவங்களுக்கு நல்லது செய்ய முடியுமா? அவங்களை தொழில் முனைவரா ஆக்கி பாருங்க, நீங்க அரசு வேலையில கொடுக்குற சம்பளத்தை விட சீக்கிரமா அவங்க முன்னேறிடுவாங்க சார். இது திமுகவுக்கு ஒரு நெகட்டிவா போகாது அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா, இல்லாட்டா திமுகவுக்கு ஒரு வெற்றின்ற மாதிரி பாக்குறீங்களா? ஏன்னா வந்து அதாவது மிஸ்டர் விஜய் அண்ட் டிவிகேவை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்திலேயே தான் வந்து திமுக இன்னும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. they always think themselves as they are the one running the governmentன்ற மாதிரி. நீங்க இதை எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு திமுக? சரி, இது திமுகவுக்கு எதிராக, திமுக வந்து தாவேகாவுக்கு எதிராக நடைபெற்ற இந்த செயலுக்கு வெற்றி கழிப்புல இருப்பாங்கன்னா எஸ், எல்லா கட்சிகளுமே அப்படிதான். அரசியல் செய்ய வந்த எல்லா கட்சிகளுமே நமக்கு ஆகாத கட்சிக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சர்க்கிள்னா கூட என்ஜாய் பண்ற மனநிலை தான். எல்லாருமே அரசியல் பண்ண தானே வந்திருக்காங்க, யாருமே அவியல் பண்ண வரல இல்லையா? சோ அதனால அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கலாம், அதுல தப்பு கிடையாது. ஆனா இந்த தாவேகாவுமே தன்னை தான் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அவசியத்துல இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். நீங்க வந்து இந்த அரசாங்க வேலையை தாண்டி உங்களிடம் இருக்கும் அமைச்சர்கள்ல தான் அதிகமான சொத்து வைத்திருப்பவங்களை நீங்க தாவேக அரசு தான் இன்னைக்கு கையில வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ அவங்களோட இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அவங்க சார்ந்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள்ல இவங்களுக்கு வேலை கொடுக்கறது மூலமாகவோ இல்ல அவங்க மூலமா ஒரு நிதியுதவி கொடுக்கறது மூலமாகவோ கூட இவங்க வாழ்க்கையில வேற ஒரு விதமான ஒளியை ஏற்றி வைத்து விட முடியும் தாவேக அரசு. அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய ஓபன் அப் ஆயிருக்கு. இதனால என்ன தெரியுதுன்னா, இனிமே வருங்காலத்துல இந்த நீதிமன்ற கேள்விகள் மூலம் வருங்காலத்துல அரசு வேலை என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. அதற்காக வெயிட் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதி ராப்பகலா படிச்சு வெயிட் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதி காத்திருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு நியாயம் கிடைச்சதா கூட இதை நம்ம பார்க்கலாம் சார். ஓகே, அப்போ நியாயம் கிடைச்சதாதான் மக்கள் பார்ப்பாங்கன்ற மாதிரி தான் பாக்குறீங்க. இது வந்து டிஎம்கேக்கு ஒரு பாசிட்டிவா போகாது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் சார். ஓகே, ரைட். ரெண்டாவது டாபிக், அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு வந்து கேள்வி கேட்டுக்கிறாரு மேகதாது அணையை பத்தி. நீங்க அதை வந்து எப்படி பாக்குறீங்க?
மேகதாதான இஷ்யூ வந்து போய்கிட்டே தான் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு. இவர் அங்கே ட்ராவல் பண்ணுவார், மிஸ்டர் விஜய் நம்மளோட சிஎம் வந்து அங்கே ட்ராவல் பண்ணி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்காது? சரி, இந்த மேகதாது அணை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சமீப காலங்கள்ல ஒரு காணொளி வந்து ரொம்ப வைரலா பரவியது. இப்போதைய எம்எல்ஏ அவங்க அன்புமணி, சௌமியா அன்புமணி இருக்காங்க இல்லையா, அவங்க பேசியிருந்தாங்க. அங்க அந்த மேகதாது அப்படிங்கிற இடமே பாத்தீங்கன்னா ஆடு தாண்டும் இடம் அப்படிங்கிறது தான். சோ அங்க நிறைய வைல்டு லைஃப் எல்லாம் இருக்கு. நீங்க அந்த மாதிரி டேம் கட்டும் போது இந்த நேச்சுரல் ரிசர்வாயர், அந்த வாட்டர், அந்த இதெல்லாம் தாண்டி கிராமங்கள்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா நிறைய வைல்டு லைஃப் வந்து அழிவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரொம்ப ரேர் ஸ்பீஷிஸ் எல்லாம் வந்து நம்மள விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் கொடுத்திருந்தாங்க. நம்ம இந்த இடத்துல வந்து அவருக்கு தேங்க் பண்ண வேண்டிய அவசியத்துல இருக்கோம், ராஜ்யசபா உறுப்பினர் டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு. ஏன்னா இன்றைக்கு ராஜ்யசபால அந்த கேள்வி அவர் எழுப்பியிருக்காரு, 876 நம்பர் கேள்வியாக. அதற்கு அது ட்விட்டர் ஹேண்டல்ல நல்லா பிரைட்டாவே வந்திருக்கு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த மேகதாடு அணை கட்டும் போது அதோட லோயர் ரீஜனா இருக்கிற அந்த நதி பாய்ந்து வர அடுத்த பகுதிகளான பிற மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, அப்போ புதுச்சேரியில் சில இடங்கள், இதுல எல்லாம் வந்து நீங்க ஒரு அப்ரூவ் வாங்கிட்டீங்களா, இல்ல அந்த மாதிரியான அப்ரூவ் வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்ல அப்ரூவ் வாங்கினீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணிருக்காரு. அதற்கு அழகா ஜல்சக்தி துறை அமைச்சர் வந்து பதிலே சொல்லிட்டாரு. 2018 ஆண்டு உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்பின்படி அதற்கான எந்த ஒரு முறையும் இந்த மாதிரி நீங்க வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த நோட்டிபிகேஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அகைன் வந்து ட்ரிபியூனலுக்கு போகுமா, இல்ல இந்த ஏன் 2018 சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரியான தீர்ப்புல வந்து அதை மென்ஷன் பண்ணல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுமாங்கிறது தெரியல. ஆனா அப்போ அந்த மேகதாது அணை அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்ட போது இதுல சில சேஞ்சஸ் பண்ணணும், நெசசரியான சேஞ்சஸ் அப்படிங்கறத சொல்லியும் அந்த ப்ராஜெக்ட வந்து எங்களுக்கு திரும்பி ஒரு வாட்டி அந்த டிபிஐஆர் அந்த கரெக்ட் ஸ்ட்ரக்சரை கொண்டு வாங்க அப்படிங்கிற ரீதியில விளக்கம் கேட்கப்பட்டதாகவும் அது இன்று வரை வரவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து இது மூலமா தெரிய வந்திருக்கு. கர்நாடக அரசு திரும்பி சப்மிட் செய்யப்பட்டதா, அப்படி சப்மிட் செஞ்சா அதை வந்து காவிரி ட்ரிபியூனல் அதை திரும்பி ரீகன்சிடர் பண்ணுவாங்களா, ஏன்னா அவங்க சப்மிட் பண்ணாங்களான்னு தெரியல. அப்படி பண்ணணும்னா இப்ப அவங்க அடுத்த ப்ராசஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை சப்மிட் பண்ணுங்கன்னு இந்த காவிரி ட்ரிபியூட் வந்து சொல்லுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் கூட இதனால ரைஸ் ஆயிருக்கு. இதுல வந்து தாவேக அரசு வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்களான்னா பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கிட்ட இருந்தது. ஏன்னா நீங்க கூப்பிடுறீங்களோ கூப்பிடலையோ, கூப்பிடாம இருக்கும் போதே கூட டொபுக்கடின்னு வந்து நானே உங்களுக்கு ஆதரவு தரேன்னு சொன்னவங்க தான் உங்ககிட்ட காங்கிரஸ். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு உங்க கையில இருக்கு இன்னைக்கு தமிழக விவசாயிகளுடைய பிரச்சனைகளை வந்து சால்வ் செய்வதற்கு. இந்த இடத்த நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கும் ஒன் வாய்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கணேசர். ஏன் அப்படின்னா நாங்க வந்து காவேரி டெல்டா ரீஜன்ல இருக்கிறவங்க. கடந்த 5 வருஷமா இங்க எப்படிலாம் விவசாயிகள் போராடுறாங்க அப்படிங்கறத நான் பார்த்திருக்கேன். இங்க இருக்கிற காவிரி வந்து வருடத்துல வந்து எத்தனை மாதங்கள் வந்து தண்ணீரோட இருந்தது, ஜூன்ல எல்லாம் எவ்வளவு செழிப்பா இருந்தது அப்படிங்கறதெல்லாம் நான் பார்த்து வளர்ந்ததுனால சொல்றேன். இன்றைக்கு வெறும் பொட்டல் காடாக இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நொடி, இன்றைக்கு மார்னிங் கூட ஈவினிங் கூட அந்த கல்லணை பக்கம் போனீங்கன்னா பொட்ட காடா இருக்கு, ஒரு டிராப் தண்ணி கிடையாது. இந்த ஜூன் மாசம் தான் ஆடிப்பெருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணி 2 கரையும் தொட்டு கொண்டு போகும், அந்த இடத்துல நிக்கவே முடியாது, காத்து அதுவும் அப்படி இருக்கும், அவ்வளவு பறவைகள் இருக்கும், ஒண்ணுமே இல்லாம மொட்டை வெயில்ல வெறும் காடும் மரமுமாக அப்படியே கலந்து இருக்கு. இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னொரு 4-5 வருடங்கள் போச்சுன்னா கண்டிப்பா காவேரி இருந்த சுவடே தமிழகத்துல தெரியாது அப்படிங்கறதுதான் வேதனையான வருத்தமான விஷயம். எலிக்கறி சாப்பிட்டாங்க விவசாயிகள்ங்கிறதுலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்தது இல்ல. ஆனா அதெல்லாம் கூடிய சீக்கிரம் பாத்துருவோம் அப்படிங்கறதுதான் ஒரு உண்மை. இங்கேயே 5 வருஷமா கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக ஆட்சி செய்த போது கூட விவசாயிகள் வந்து எப்படி எல்லாம் போராட்டம் பண்ணாங்கன்னா, அந்த காவேரி மணல்ல வந்து கழுத்தளவு நின்னுப்பாங்க, தலை மட்டும் வெளியில தெரியும், அந்த மாதிரி இறங்கி ஒரு நூதன போராட்டம். அடுத்தது எலும்பு கூட எல்லாம் கழுத்துல போட்டுக்கிட்டு ஒரு நூதன போராட்டம். அப்புறம் செருப்பு மாலை போட்டு போராட்டம். அப்புறம் இந்த வயிற்றுல என்னமோ கட்டிக்கிட்டு ஒரு போராட்டம். அந்த மாதிரி நிறைய போராட்டத்தை இந்த காவிரி நதிநீர் ஆணையம் அந்த அந்த தீர்ப்பு படி நீங்க திறந்து விடணும், அத கர்நாடகா கிட்ட அரசு கிட்ட கேட்டு எங்களுக்கு நீங்க செய்யணும் அப்படிங்கறதுல வந்து 5 ஆண்டுகளா விவசாயிகள் கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்கு கர்நாடகால. திமுகவும் காங்கிரசுடன் கூட்டணியில் இருந்தாங்க. ஆனா அவங்க எந்த பேச்சுவார்த்தையுமே அதை பத்தி மேற்கொள்ளங்கிறது நமக்கு தெள்ள தெளிவான விஷயம். இன்றைக்கு தாவேகாவும் இருக்கிறது. தாவேகா எல்லா விஷயத்திலுமே திமுக 2.0 செயல்படும் தாவேகா இந்த காவிரி விஷயத்திலாவது அப்படி இல்லாமல் ஒரு மாற்று சிந்தனையுடன் ரைட் ராயலா
ஏன்னா இன்னைக்கு நீங்க தான், உங்களால மட்டும்தான் 65 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில காங்கிரஸுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு, காங்கிரஸ்க்கு மினிஸ்டர்ஸ் கிடைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எல்லா விதமான ஹேண்ட் இருக்கு. அது என்ன சொல்றது, யூ ஹேவ் அத்தாரிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஹேண்ட் அப்படிங்கும்போது ரைட் ராயலா நீங்க ஒரு சாட்டை எடுத்து சுழற்றுவது போல காங்கிரஸை ஆணித்தரமாக கேள்வி கேட்டு ட்ரிபியூனல்ல எந்த விதமான டிஎம்சி தண்ணி கொடுக்க ஒப்புக்கொண்டு இருக்காங்களோ அதை முதல்ல திறந்து விட சொல்லி பிறகு மேகதாடு அணையை பற்றி பேசுவதற்கான உரிமை அத்தனையும் தாவேகா முதலமைச்சர் விஜய்க்கு இருக்கு. அதை விஜய் செய்வாரா அப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா சினிமா ரிலீஸ்க்காகவே அதை அவரை பத்தி பேசல அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனா அவரே சொல்றாரு பேசுறதுனால ஒன்னும் யூஸ் இல்லைங்க, செயல்ல இருக்கணும்னு. சரி, பேச மாட்டாரு, இருந்தாலும் செயல்ல காமிப்பாருன்னு நம்புவோம். நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம் சோபா. தேங்க்யூ.